அஜித் டைலாக் என்ன சொல்லிட்டு பாவம் அஜித் சார் இவன் தலை மாதிரி சூப்பரா பேசுவான் சார் பண்றான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. சீக்கிரம் சஸ்பெண்ட் ஆயிருக்கும். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? வேற என்ன? சும்மா 4 வார்த்தை முடிஞ்சா ஒரு கப் காஃபி. ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். நான் தான் உங்க சேலத்துக்காரன். இன்னைக்கு நம்ம பப்ளிக்கோட ஒரு ஃபன் கேம் விளையாட போறோம். விளையாடலாம் வாங்க. ஹரிணி, நந்தினி, ராஜு, ஜஸ்வந்த் குமார், முகமது அனஸ். அந்த குள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா, அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானா அவன்? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சிரஞ்சித். இது ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன் மேடமா? ஓகே ப்ரோ, நான் இப்போ டைலாக் தரேன், நீங்க பேசுற மாதிரி இருக்கும். இது ஆக்ஷன் மேடம். இல்ல நம்ம நண்பர் ரெண்டு பேரும் பேசலாம். இல்ல அவர் மட்டும் நல்லா பேசுவாரு. ஓகே ப்ரோ, டைலாக் சொல்லுங்க. இந்த மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பாப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். இல்ல அஜித் டைலாக் என்ன சொல்லிட்டு பாவம் அஜித். சார் இவன் தலை மாதிரி சூப்பரா பேசுவான் சார் பண்றான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம். ஐயோ, அவங்க ஆளு யாருன்னு எனக்கு தெரியாது, மறந்துடுச்சு. கிரவுண்ட் மொத்தமும் ஆளுங்க இருக்கலாம், ஆனா நான் தோத்துருவேன், அவுட் ஆயிருவேன். கிரவுண்ட் மொத்தமும் ஆளுங்க இருக்கலாம். கிரவுண்ட் மொத்தமும் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாம் ஒருத்தர் தான் பாப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கிறியா? ஆட்ட நாயகன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ ப்ரோ. 15 செகண்ட்ஸ்ல நீங்க பஸ்மமாக போறீங்க. புரியல? என் பொண்ணுக்கு வச்சிருக்கிற தாம்பூல தட்டுல நான் பாம் வச்சிருக்கேன். இன்னும் 15 செகண்ட்ஸ்ல பஸ்மமாக போறீங்க. அவங்க பொண்ணுக்கு வச்சிருக்க தாம்பூல தட்டத்துல பாம் வச்சிருக்கேன். வெடிக்குமா வெடிக்காதா? வெடிக்கும், பஸ்மமாக போகுது. ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறும் குண்டா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? வேற என்ன? சும்மா 4 வார்த்தை முடிஞ்சா ஒரு கப் காஃபி. சரி ஓகே ஓகே, தேங்க் யூ. படிப்பறிவு இல்லாதவங்க அன்பா சொன்னா கேட்டுக்கிறாங்க. நம்மளாம் நிறைய படிச்சிருக்கோம், ஆனா அடுத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியல. இப்பதான் இந்த பொண்ணை பாத்தீங்க, அதுக்குள்ள நீங்களே முடிவு பண்ணிட்டு பாய் ஃப்ரெண்டோட பீச்சுக்கு போனியா, பார்க்குக்கு போனியா, தியேட்டருக்கு போனியா, டேட்டிங் போனியான்னு கேக்குறீங்க. அவங்க படிக்காதவங்க அன்பா பேசுறாங்க. நம்ம படிச்சிருக்கோம், ஆனா அடுத்தவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல. அந்த பொண்ணை பார்த்தாலும் உடனே பார்க்குக்கு போனியா, பீச்சுக்கு போனியான்ட்டு நம்ம கேக்குறோம். அது எவ்வளவு தப்பான விஷயம் இல்லையா? தப்பான விஷயம். இப்பெல்லாம் கேட்காதீங்க. ஏன் கேக்குறீங்க எல்லாரும்? பேசுங்க பாஸ். யோசிச்சு பேசுங்க பாஸ். ஓகே போட்டுருங்க. பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? நம்ம என்னன்னா, நம்ம வந்து ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்போம், அதுக்கு நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணக்கூடாது, மாத்தி மாத்தி ஆன்சர் பண்ணணும். 1 மினிட் விளையாடுவோம். நீங்க சொன்னதே திருப்பி சொல்லக்கூடாது, நிறுத்தவும் கூடாது, நடுவுல ஸ்டாப் பண்ணவும் கூடாது. என்ன ப்ரோ படிக்கிறீங்க? 7th bro. 7th என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் கேள்வி? நீங்க தான் மாத்தி மாத்தி சொல்ல சொன்னீங்கல்ல. அப்ப கேள்வி கரெக்டா பதில் சொல்றீங்க. இல்ல bro, நான் 10th முடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களா ப்ரோ? இல்ல அப்படி இல்ல. ஆத்தாடி ஆத்தா. எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறானே. எந்த ஸ்கூல் ப்ரோ? கோகுல் நகர் bro. என்ன ப்ரோ திரும்ப திரும்ப அவுட் ஆவறீங்க bro? இப்போ வேற ஸ்கூலா? உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்க. எப்போ ப்ரோ பார்க்குக்கு வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப நேரம் ஆகுது. என்ன ப்ரோ? அப்புறம் உன்னையே காணலன்னு யார்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்படா? நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு. திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து விளையாடலாம். என்ன விளையாடலாம்? திருப்பி நீங்க ஷேக் பண்ணுங்க. மறுபடியும் ஷேக் பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா ப்ரோ. ப்ரோ எதுக்கு பார்க்குக்கு வந்திருக்கீங்க? நீ சிஎஸ்கே மேட்ச் செம்மையா இருக்கும் போல. சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா ப்ரோ? நாளைக்கு வெளியே போலான்னு இருக்கேன். எப்போ ப்ரோ? நாளைக்கா? இன்னைக்கு நைட்டு 12 மணி ஆயிருமா? இன்னைக்கு நைட்டு 12 மணி ஆகும். நாளைக்கு எவ்வளோ ஆகும் ப்ரோ? என்ன ப்ரோ நிலா பத்தி சூரியன்றீங்க?
ப்ரோ என்ன சொந்தக்காரங்களா இல்ல கூப்பிடுறாங்க பாருங்க. தெரியல ப்ரோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களா என்ன? புது செருப்பு வாங்கலாம்னு இருக்கேன். வாங்குங்க ப்ரோ, இவ்வளவு பழசா இருக்கு. அம்மா நம்மளை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ ப்ரோ? நைட்டு ஒரு 10 மணிக்கு வெளியே போகலான்னு இருக்கேன். ஏன் ப்ரோ? அங்க பாருங்களேன் லவர்ஸா இருக்காங்க. வரதுக்கே அங்க அங்க அவுட் இருக்கா? கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வரோம். எந்த கோயில்? நாங்க ரொம்ப சாப்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப விரும்புன்னு இருக்கு எங்களுக்கு. இப்ப என்ன சோடா குடிக்கலாம்னு இருந்தீங்களா? ஏம்மா கிறு கிறு கிறுன்னு வருது. ஒரு சோடா ஒண்ணு கொடு. காரணம் சொல்லலைன்னா கூட சோடா கொடுப்பேன். இழுவ வலுவா இருக்கு. ஆம்பளை இல்ல எங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாரு. எங்க? நாங்க திருப்பூர்ல இருக்கோம். திருப்பூர்ல இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க சேலத்துக்கு? எங்க பசங்க எல்லாம் ஸ்கூல் லீவ் அதனால வந்திருக்கோம். இந்த கேம் நீ என்கிட்ட நான் சூப்பரா வந்து. சரி நம்ம விளையாடலாம், மறுபடியும் விளையாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளையாடலாமா? ஸ்டார்ட். டைம் பார்த்துக்கலாம். 7:30 ஆரம்பிக்கலாம். 7:30 ஆரம்பிக்கல இல்ல. சரி ஓகே. நான் உங்க பேரு? துளசி. எப்போ வந்தீங்க இங்க? 21 வருஷம் முன்னாடியே வந்தேன். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. எங்க சேலத்துக்கா இல்ல பிறந்தா? நாமக்கல்லா? எந்த ஊரு? திருச்சி. இப்போ சேலம். அவுட்டா? இல்ல. இப்போ கேட்டா சேலம் அவுட் இல்லையா? சேலத்தை சொல்லிட்டீங்க. ஓ சாரி. ஐயோ அண்ணன் 7:30க்கு முன்னாடியே அவுட் ஆயிட்டாரு. 7:30 வரல டைம் அதுக்குள்ள அவுட். பட்டரே விதி என்னும் பாதையின் மயில் கல்லாகிய நான் 7.5 ஆண்டு காலம் உம்மை பிடித்து ஆட்டி வைக்கும் நேரம் வந்தது. சேலத்துக்கு யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்காரங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேலத்துக்காரங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேலத்துக்கார யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் நல்லா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் கொஞ்சம் நல்லதா பண்ணுங்க. சேலத்துக்காரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. சேலத்துக்காரங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலரா வேணும்னா மறக்காம சேலத்துக்காரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.